सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददाम्येतत् व्रतं मम. பல பேர்கள் எப்படி ராமாயணத்தை அனுபவித்து கொண்டு வந்தார்கள்ங்கிறத பார்த்தோம். மாதவ கந்தளியினுடைய அசாமீஸ் ராமாயணத்திலேருந்து ஆரம்பிச்சு மகாராஷ்டிரத்தில் உள்ள பாவார்த்த ராமாயணம், தமிழகத்தினுடைய கம்பராமாயணம், கன்னடத்தினுடைய நரஹரியினுடைய தோரவே ராமாயணம் என்று பல விஷயங்கள் நேற்றைய தினம் பார்த்து வந்தோம். இதை தவிர ஆனந்த ராமாயணம், அத்புத ராமாயணம் இதெல்லாமும் பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுதே ஒரு முக்கியமான விஷயமும் சேர்ந்து பார்த்துட்டே வந்தோம். அதுதான் குரோனாலஜி அப்படிங்கிறது. குரோனாலஜின்னா என்னன்னா, எந்த எந்த இலக்கியம் எந்த எந்த டயத்தில் வந்தது என்கிற விஷயம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்று அடியனுக்கு படுகிறது. தெளிவுக்காக அது இருந்தால் தான் கிளாரிட்டி ஏற்படும். இல்லாத போனால் இப்போ ராமச்சரித்திரத்திலேயே எந்த இந்த கதை அம்சம் எப்பேலேருந்து தோன்றி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது அட்லீஸ்ட் நமக்கு தெரியணும். அட்லீஸ்ட் ராமாயண வகுப்புகள் எடுக்கிறவாளுக்கு தெரியணும். தெரியும் பொழுது வரக்கூடிய கிளாரிட்டியே தனி. குரோனாலஜியில் ஒரு லெத்தார்ஜிக்கான போக்கு சில பேர்களுக்கு உண்டு, ஏன் பல பேர்களுக்கே உண்டு. எந்த காலத்தில் வந்திருந்தா என்ன, நமக்கு அங்கே உள்ள விஷயந்தானே முக்கியம் என்று ஈஸியாக தட்டிட்டு போயிடுவா. பார்க்குறதுக்கு நன்னாவும் தோணும். நேத்திக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தேவதத் பட்நாயக் அவரோட ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் ஒன்று சொன்னா இல்லையா, ஸ்டோரி இஸ் த மேட்டர் அண்ட் நாட் த ஸ்டோரி டெல்லர். எல்லாம் கேட்க நன்னா இருக்கும். அது மாதிரி கேட்க நன்னா இருக்கிற ஒரு விஷயம் அது. எந்த காலத்தில் வந்ததுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, விஷயந்தான் முக்கியம். கேட்க நன்னா இருக்கும். ஆனால் ஒரு சம்பிரதாயத்திலேயே ஒரு விஷயம் எடுத்து காட்டுறேன். ஆதிசங்கர பகவத்பாதாலே வேதாந்தத்தினுடைய ஒரு தெளிவை குரோனாலஜியை வச்சுட்டு நிரூபிக்கிற இடம் உண்டு. அந்த இடத்த சொல்லணும் அப்படின்னா இந்த சூத்திரம். ஆனுமானிகமபி ஏகேஷாம் இதி சேத்து ந சரீர ரூபக விநியஸ்த கிரஹீதேஹே தர்சயதி ச என்கின்ற சூத்திரம் பிரம்மசூத்திரத்தில். இது முதல் அத்தியாயம், 4வது பாதம், முதல் சூத்திரம். இந்த சூத்திரத்தில் பகவத்பாதாலே வேதாந்தத்தை தெளிவுபடுத்துறதுக்கு குரோனாலஜியை எடுக்கிறார். சாங்கியத்தில் உள்ள சில டெர்மினாலஜி அதே வாக்கியங்கள் உபனிஷத்தில் வந்தாலும் சாங்கியம் எதை காட்டுறதோ அதை உபனிஷத்து காட்டலை என்கின்ற இடம். அவ்யக்தங்கிற ஒரு வார்த்தையை தவிர, மகத்துங்கிற ஒரு வார்த்தையை தவிர கட்டோபனிஷத்தில் உள்ள அந்த வாக்கியங்களுக்கும் சாங்கிய தரிசனத்தில் உள்ள வாக்கியங்களுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லைங்கிற அளவுக்கு பகவத்பாதாள் போட்டு உடச்சி விட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு குரோனாலஜியில் ஒரு ஞானம் இருந்தால் தான் சாங்கிய காலத்துலேருந்து இந்த டெர்மினாலஜிஸ்க்கு என்னென்ன அர்த்தம் வந்தது, அதுக்கு முன்னாடி உபனிஷத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த ஞானம் இல்லாத வழியை சாங்கியத்தில் உள்ள இந்த டெர்மினாலஜிஸையும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கையும்
உபநிஷத்தில் போட்டு குழப்பிப்போம். அது மாதிரி ஆகும். குரோனாலஜியை வச்சுண்டு வேதாந்தத்தினுடைய உபனிஷத்தினுடைய ஸ்பஷ்டதாவை இந்த சூத்திரத்தில் ஆதிசங்கர பகவத்பாதாள் கொண்டு வராருங்கும் பொழுதே சம்பிரதாயத்துக்கு குரோனாலஜி எவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இதெல்லாம் உத்தர ராமாயணா அப்படிங்கிற நம்முடைய புஸ்தகத்தில் விஸ்தாரமாக எழுதியிருக்கேன். போன வருஷம் கேம்ப் நடந்தது, அதில் சொல்லலை இந்த விஷயத்தை. போன வருஷம் கேம்ப்பு உத்தர ராமாயணா அப்படிங்கிற புஸ்தகத்துக்கு நடத்தினோம். புக்கு இங்கிலீஷில் எழுதப்பட்ட புக்கு, அதுக்கான சிபிரம் போன வருஷம் நடந்தது. அப்பயே ஒரு சில பேர்கள் விருப்பப்பட்டார்கள், இந்த புக்கு தமிழில் வந்தாலும் நன்னா இருக்கும் அப்படின்னு. இன்னும் தமிழில் பப்ளிஷ் பண்ணலை, இருந்தாலும் அதை இங்கே இப்போது இங்கே வந்திருக்காளே ஸ்ரீமதி கிருஷ்ணவேணி அவர்கள், எழுந்துக்கோங்க, அவர்கள் ஸ்ரத்தையா ஒரு 4-5 மாதத்தில் தமிழில் அனுவாதம் பண்ணியிருக்கா. ஒரு பெரிய விஷயம் அது. மேலே தொடர்ந்து அதை பப்ளிஷ் பண்ணணும். ராமரா குரோனாலஜிக்கான சிக்னிஃபிகன்ஸை சொல்லிட்டு வந்தோம். கம்பனுடைய காலம் என்ன, கிருத்திவாஸ் காலம் என்ன, துளசிதாஸ் காலம் என்ன, துளசிதாசனுடைய ராமகதையில் உள்ள அம்சங்கள் எந்த காலத்துலேருந்து இந்த உலகத்தில் வழக்கில் இருக்குது, காக்காபுசுண்டி கதையெல்லாம் என்கிறதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றத்தையும் பார்க்குறோம், தெளிவுபடுத்துகிறோம். இதுக்கெல்லாம் கூட காலம் கண்டுபிடிச்சுடலாம். ஏன்னா ஆத்தர் நிர்ணயமாயிருக்கு. ஆத்தரே நிர்ணயம் ஆகாமல் திடீர்னு ஒரு புஸ்தகத்தை எழுதி பிரம்மா எழுதினார், சிவன் எழுதினார் அப்படிலாம் போட்டு விட்டு, அது மாதிரி புஸ்தகங்கள்லாம் நிறைய கிடக்கு. ராமாயணங்கிற பேரில் நிறைய இல்லை, ஒரு 4-5 கிடக்கு. அதுக்கெல்லாம் கூட குரோனாலஜியில் கால நிர்ணயம் பண்ணி இன்னென்ன டயத்துலேன்னு வந்திருக்கு. விஜயநகர சாம்ராஜ்யத்தை பற்றி ஆனந்த ராமாயணத்தில் வருதுனால விஜயநகரத்துக்கு அப்புறம் வந்தது தான். ராமர் விஜயநகரத்துக்கு சம்பந்தின்னு வருது. ரொம்ப அழகான அனக்ரானிசம் இது. இந்த காரணத்தினால விஜயநகரம் ஏற்பட்டு ஒரு 100 வருஷம் கழித்து வந்திருக்கு ஆனந்த ராமாயணம். ஹிந்துஸ்தானி மியூசிக்கல் நோட்ஸ் எல்லாம் வருது அத்புத ராமாயணத்தில். இதெல்லாம் 15ஆம் நூற்றாண்டு விஷயங்கள். அது வருதுனால அத்புத ராமாயணம் எல்லாம் வால்மீகி பேரில் ஓடின்னு இருக்கு இன்றைக்கி. இது எல்லாத்தையுமே நேற்றுக்கு பார்த்தோம். அந்த தெளிவு வேணும். ஆனந்த ராமாயணத்தில் இந்த கதை வருது, இதுவும் 100 கோடியில் ஒன்று வால்மீகி பண்ணது. அத்புத ராமாயணத்தில் இந்த கதை வருது, அது 100 கோடியில் ஒன்று வால்மீகி பண்ணது. அத்புத ராமாயணத்தில் வர கதையை தியாகராஜரே பாடியிருக்கார். இத்தியாதிகள் எல்லாமே பார்த்தேன்னா அத்புத ராமாயணம் 400 வருஷமாக இருக்குன்னா தியாகராஜர் ஒரு 100 வருஷம் முன்னாடி இருந்தவர் பாடினார் கலக்கண்டி ராகத்தில். அவருக்கு ஏதோ அந்த கதை பிடிச்சிருக்கு பாடினார். இதனால அத்புத ராமாயணத்தை தியாகராஜர் வால்மீகி பண்ணதா ஏத்துண்டார்னு அர்த்தம் ஆகிடாது. அந்த டயத்தில் அவருக்கு ஏதோ ஒரு பாவம் பாடினார். மேலும் விஷயத்துக்கு வரேன் அப்படின்னா, ரொம்ப டஃபஸ்ட் கொஸ்டின். இத்தனைக்கும் டேட்டு சொன்னதில் வால்மீகி ராமாயணத்துக்கு என்ன டேட்டு? டைமிங் த டைம்லெஸ் அப்படின்னு பேர் இருக்கு. வால்மீகி ராமாயணத்துக்கு என்ன டேட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்ப டஃபஸ்ட் கொஸ்டின். ஃபேக்சுவலி ஸ்பீக்கிங் இதுக்கு இப்போ வரைக்கும் எவ்வளோ தேடி பார்த்தாலும் நம்மக்கிட்ட ஆன்சர் இல்லை. அது நம்மகிட்டனா ஏன்ட்டன்னு ஆன்சர் இல்லை. ஆனால் பல பேர் பலது சொல்கிறா. அது எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்து கலெக்டிவாக இங்கே பார்க்கலாம் என்று ஒரு ஆசை. பௌராணிகமாக சொல்லிகிட்டே இருக்கா. யுகாந்தரத்தில் பல லட்சம் வருஷம் முன்னாடி நடந்தது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இங்கே ஆராய்ச்சி பண்ண ஐரோப்பிய ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் வால்மீகி ராமாயணத்துக்கு கிமு 500 அப்படின்னு சொல்லியிருக்கா. அதாவது இப்போலேருந்து 2500 வருடங்கள் முன்னாடி. இங்கே வெள்ளக்காரா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தா. ஆராய்ச்சி பண்ணும் பொழுது வால்மீகி ராமாயணத்தை ஆராயக்கூடிய வெள்ளக்காரா கிமு 500ங்கிற. வேற சில வெள்ளக்காரா
மகாபாரதத்தை ஆராய்ந்து அவ இண்டிபெண்டா கிமு 500ங்கிறா. அப்புறம் வேற சில வெள்ளக்காரா அவ ஆயுர்வேதத்தை ஆராய்ந்து அவ கிமு 500ங்கிறா. அப்புறம் வேற சில வெள்ளக்காரா அவ சில்பசாஸ்திரத்தை ஆராய்ந்து கிமு 500ங்கிறா இண்டிபெண்டா. இன்னும் சில பேர் சிக்ஷா அப்படிங்கிறத ஆராய்ந்து கிமு 500ங்கிறா. கல்பம், பாணினிய வியாக்கரணம், சந்தசாஸ்திரம், பிராச்சீன ஜோதிஷ சாஸ்திரம், அதை தனித்தனியாக ஆராயிரவா எல்லாம் கிமு 500 கிமு 500 கிமு 500 கிமு 500. பௌத்த சாஸ்திரங்கள், பிராச்சீன பௌத்த சாஸ்திரங்கள், திரிபிட்டகம், பிராச்சீன ஜெயின சாஸ்திரங்கள், புத்தர், மகாவீரர், ராமர், கிருஷ்ணர் எல்லாருமே கிமு 500. சுஷ்ருதர் கிமு 500. வரிசையா கிமு 500ங்கிறது ஒரு பிரம்மாண்டமான விஷயம். இதுக்கு சான்ஸே இல்லை. இட்ஸ் சம்திங் அப்நார்மல். சான்ஸே இல்லை, நமக்கே தெரிகிறது. 6 அங்கங்கள் கிமு 500, 5 உபவேதங்கள், அர்த்தசாஸ்திரம், தனுர்வேதம், காந்தர்வம், ஆயுர்வேதம் எல்லாம் கிமு 500. உபவேதங்கள்லாம் கிமு 500. பௌத்தம், ஜெயினம் கிமு 500. ராமாயணம், மகாபாரதம் கிமு 500 என்று கிமு 500ங்கிற நிர்ணயத்துக்கு தனித்தனியாக அதை ரிசர்ச் பண்ணவா கிமு 500ங்கிற நிர்ணயத்துக்கு வந்திருக்கா. இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பார்த்தா எல்லாத்துலேயும் கிமு 500ங்கிறது கான்ஸ்டண்ட்டாக வந்துருக்கு. இது எப்படி சாத்தியம்? இதில் சம்திங் அப்நார்மல். எல்லாம் ஒரே டயத்தில் அப்படியே இவ்வளவு வந்திருக்குமான்னு. ஏன்னா அந்தந்த சாஸ்திரத்தோட மூடு வேற, அந்த டயத்தில் எது பிரதானமாக இருந்ததுங்கிறது வேற இல்லையா? கல்பசூத்திரத்தை பார்த்தா ஒரே ரிச்சுவலிஸ்டிக்காக இருக்கும். வேதாந்த சூத்திரத்தை பார்த்தோன்னா ஒரே ஃபிலசாஃபிக்கலாக இருக்கும். யோக சூத்திரத்தை பார்த்தாலும் ஒரே ஃபிலசாஃபிக்கலாக இருக்கும். ராமாயணம், மகாபாரதம்லாம் சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணும். எப்படி வரிசையாக பார்த்தேன்னா ஒவ்வொன்றத்தோட லெவல் வெவ்வேறு மாதிரி இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஒரே டயத்தில் இப்படி வருது அப்படிங்கிறது நமக்கே கொஞ்சம், அதாவது தனித்தனியாக ஆராய்ந்து கிமு 500 போட்டாலே தவிர அதெல்லாம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் இப்படி பண்ணி வச்சுருக்கையா, கிமு 500 பண்ணி வச்சுருக்க அப்படின்னு அந்த வெள்ளைக்காரன்ட்ட சொன்னால் அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கும், அவனுக்கே சர்ப்ரைஸாக இருக்கும். என்னடா அது இப்படி பண்ணியிருக்கோம். இந்த கிமு 500ங்கிற முடிவுக்கு எப்படி வந்தான் வெள்ளைக்காரன் என்கிறத நம்ம பார்க்கணும். அலெக்சாண்டர் கிமு 325க்கு இந்தியாவுக்கு வந்தார். அதாவது ஆப்கானிஸ்தானுக்கு வந்தார். அந்த காலத்தில் அதுவும் இந்தியா. அந்த அலெக்சாண்டர் கிமு 325க்கு வந்தார்னா வேதம் கிமு 1000 வந்தது. இதுதான் வெள்ளைக்காரர்கள் சொல்றது. அப்போ மற்ற எல்லா சாஸ்திரமும் கிமு 1000லேருந்து கிமு 325க்கு முன்னாடி வரைக்கும், என்ன இப்போ சொல்லப்பட்ட சாஸ்திரங்கள்லாம் அலெக்சாண்டருக்கு முன்னாடி வந்ததுங்கிறது வெள்ளைக்காரனுடைய நிர்ணயம். அவனுக்கே அது புரியுறது. அதனால கிமு 325க்கு முன்னாடி கிமு 1000க்கு அப்புறம் மற்ற சாஸ்திரங்கள்லாம் வந்திருக்கணும் அப்படிங்கிறது கணக்கு. எதுக்கு கிமு 1000 வேதத்தை முடிக்கணும் அப்படின்ன, அவன் சூப்பர் பாஸ், யார் கேள்வி கேட்கறது? எல்லா உலகம் முழுக்க சட்டம் அவன் தான். யாரு? வெள்ளைக்காரன். சன் நெவர் செட்ஸ், சன் நெவர் செட்டிங் இந்த எம்பையர். நீங்க பாருங்க இங்கிலாந்து எப்படி இருக்குன்னு தெரியும். சன் நெவர் செட்டிங் எம்பையர். பிரமாதம். பிரமாதம்னா ஏமாறுறதுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். இந்த யூனிவர்ஸ் இருக்க இது ஒரு 4000 வருஷமா இருக்கிறதாக அவளுடைய மதம் சொல்லுகிறது.
அதை அவ ஒரு 200 வருஷம் முன்னாடி நம்பினா. அதாவது இந்த உலகம் 4000 வருஷமா இருக்கு. இந்த உலகம் எப்போ படைக்கப்பட்டது அப்படின்னு நீங்க கேட்டேன்னா கிமு 2349. ராமாயணம் கிமு 500 வந்ததுங்கிறது இந்த உலகம் கிமு 2349 வந்தது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம். கிமு 500 ராமாயணம் வந்தது. 2349 உலகம் படைக்கப்பட்டது. நான் சொல்றது ரைட்டாப்பா? எங்கேயோ நிரடுற மாதிரி இருக்கே, நிரடுற மாதிரி இருக்கு. அவா மத பிரகாரம் அக்டோபர் 23 கிமு 4004 உலகம் படைக்கப்பட்டது. ஆக வெறும் 4000 வருஷம் இல்லை, 6000 வருஷம் முன்னாடி. அவ்வளோ பழசு யூனிவர்ஸ், அவ்வளோ பழசு, பழசாக்கம். 6000 வருஷம் தெரியுமா? நீ என்ன 4000ங்கிறிய? 6000 வருஷம் முன்னாடி அக்டோபர் 23 கால வேளையில் இந்த நாள் இதை படைச்சான்னு கூட வருது. இந்த டே அன்னைக்கு மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, இந்த நாள் அன்றைக்கி சூரியனை படைச்சார், இந்த நாள் அன்றைக்கி சந்திரனை படைச்சார், மற்ற நாள் இன்றைக்கி நட்சத்திரம், எல்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு. அதெல்லாம் சொல்லணும்னு எடுத்துன்னு வரல. இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வரும். இந்த நாள் அன்றைக்கி இதை படைச்சார் அப்படிங்கிறது. உஷோஸ் குரோனாலஜி நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். 4004 கிமு அக்டோபர் 23 உலகம் படைக்கப்பட்டது. அதாவது யூனிவர்ஸே படைக்கப்பட்டது. அப்புறம் இப்படியே ஓடித்து ஒரு 2000 வருஷம் நிம்மதியாக ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். 2000 வருஷம் கழித்து படைச்சவருக்கு திடீர்னு ஒரு கோபம் எழுந்தது. ஏன் எழுந்ததுன்னா, யூதர்கள்லாம் அவ ரேஸை விட்டு மற்ற ரேஸில் கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டா. அதனால அவளோட பிளட் இம்பியூர் ஆக ஆரம்பிச்சதுன்னு உடனே தேவனுக்கு ஆத்திரம் பொங்கி உலகத்தை அழிச்சுட்டார். அது 2349 கிமு 2349 உலகம் அழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மறுபடியும் படைச்சார். அதே வருஷம்தான் 2349 மறுபடியும் படைச்சார். அப்போ முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு, நோவா ஆடம்டேந்து ஆரம்பித்த உலகம் 4004. இப்போலேருந்து 4000 வருஷம் முன்னாடி நோவாட்டேந்து அடுத்த முறை உலகம் ஆரம்பிக்கிறது. 2349 உலகம் ஆரம்பிக்கிறது. 2500க்கு நோவாவோட சந்ததிகளில் ஒரு குரூப்பு 2500க்கு கிளம்பி உக்ரைனுக்கு வந்துடுறா. எங்க? உக்ரைனுக்கு. இந்த உக்ரைன் வழியாக இந்தியாவுக்குள்ள வர இவாளுக்கு என்ன பேரு? திராவிடர்கள்னு பேர். 2500க்கு வந்தா எங்க இந்தியாவுக்கு. இவர்கள் திராவிடர்கள். எங்கேன்னு வந்தா? உக்ரைன்லேன்னு வந்தா. எப்படி தெரியும் எனக்கு அல்லது உங்களுக்கு? வெள்ளைக்காரன் சொன்னா அவ்வளோதான். வேற நமக்கு என்ன தெரியுது? வெள்ளைக்காரன் சொன்னா ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்கில் வருது, தெரியுது. அதான் சொன்னேனே, அவன் சூப்பர் பவர். அவன் சன் அவர் செட்டிங் எம்பையர். அவன் சொல்றது தான் எல்லாமே. 2500 கிமு 2500 வாழலாம் உக்ரைன்லேருந்து வர. ஆக 2349 2500 200 வருஷத்தில் உக்ரைன் வரைக்கும் வந்துவிட்டா உக்ரைன்காரா இவா. உக்ரைனில் கொஞ்சம் நாளைக்கு பழகிட்டு அப்புறம் இங்கே வர. உக்ரைனில் உள்ள மொழிக்கும் நம்ம தமிழுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. திராவிட மொழிகளுக்கும்
எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்படி சொல்கிறான் எப்படிங்கிற கேள்வியே கிடையாது. அவன் வைக்கிறது ஹிஸ்ட்ரி, அவ்வளோதான். 2500க்கு இவா இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சார்கள் திராவிடர்கள். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் கழிச்சு அதே ஆடம், அதே நோவாவோட அதே வம்சம், ஆடம் ஈவுங்கிற ஒரே தம்பதி தான் ஆரம்ப காலத்தில். அதனால அவளுக்கு பிறக்கிற குழந்தைகள்லாம் இன்செக்ட் வளர்ந்தது தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இல்லை, இருக்கிறத சொல்கிறேன், நான் ஒன்றும் திருச்செல்லாம் சொல்லலை, அவள் புஸ்தகத்தில் இருக்கிறத சொல்கிறேன். அந்த சந்ததி இன்னொரு குரூப்பு கிமு 1500 இந்தியாவுக்குள்ள வருது, கைபர் போலன் பாஸ் வழியா. இந்த குரூப்பு, இந்த கேங்குக்கு, இந்த நொமேட்ஸுக்கு ஆரியர்கள் அப்படின்னு பேர். என்ன பேர்? ஆரியர்கள்னு பேர். இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா, வெள்ளக்காரன் சொல்லியிருக்கான். வெள்ளக்காரன் சாதாரணமா சன் எவர் செட்டிங் என் பேர். 1500 கிமு. அப்படி இந்தியாவுக்குள்ள நுழையும் பொழுது இந்தியாவில் இங்கே திராவிடர்கள் அப்படின்னு ஒரு பெரிய குரூப் இருக்கு இல்லையா? எங்க இருக்கு? எங்க இருக்கு? நார்த் இந்தியாவில் இருக்கு. நார்த் இந்தியாவில் இருக்கு. அந்த திராவிடர்கள்ங்கிற குரூப்பை ஆடு மாடு மேய்ச்சின்னு வந்த இந்த நொமாட்ஸு, ஆரியன்ஸு திராவிடர்களை செம்மையாக அடித்து உதச்சா, டாமினேட் பண்ணா. அதில் சில திராவிடர்கள் ஆரியர்களுக்கு அங்கே நார்த் இந்தியாவில் ஸ்லேவ்ஸ் ஆனா, சில பேர் தப்பிச்சுன்னு ஓடி வந்து சவுத் இந்தியாவில் செட்டில் ஆனா. இதெல்லாம் எதுக்கு பண்ணா வெள்ளக்காரன்? இங்கே இலக்கிய ஆதாரப்படி பார்த்தாலும் சரி, மற்ற விஷயங்கள் தொல்பொருள் ஆராய்ச்சி முதலிய விஷயங்களை கொண்டு பார்த்தாலும் சரி, ஆரியன் திராவிடன் அப்படின்னு 2 இனங்கள் இல்லவே இல்லையே. வெள்ளக்காரன் இது மாதிரி 2 இனம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 இனங்கள் இருக்கிறதாவே நம்ம பார்க்கலையே. என்னத்துக்கு இதை பண்ணான் என்று கேட்டால் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வருது. இந்த பாகுபாடு அவன் ஒன்று பண்ணி வச்சதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம் என்னன்னா, அவன் இருக்கிற இனங்கள்லையே உலகத்திலேயே தான் பெஸ்ட் இனம் என்றும் சிறந்த இனம் என்றும் உலகத்தையே ஆள பிறந்தவனும், உலகத்தை ஆள்றதுக்காகவே தேவன் தன்னுடைய இனத்தை படைச்சிருக்காருனோ, இதெல்லாம் தானா கற்பனை செய்து கொண்டு உலகம் முழுக்க பலவேறு இடங்களில் போய் பல நாடுகளில் எல்லாத்தையும் அடித்து உதச்சுட்டு இருந்தான். பல நாடுகளை காலி பண்ணான்னே சொல்லணும். இதெல்லாம் 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு கதைகள், வரலாறுகள். தான் இருக்கிறதுலையே பெஸ்ட் இனம் என்று சொல்லிட்டு அலைஞ்சான். அப்படி அலையிற காலத்தில் இந்தியாவுக்கு வந்தான். இந்தியாவில் ஒரு கல்ச்சர், இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண்பாடு, இங்கு இருக்கக்கூடிய கல்வி முறை, இங்கு இருக்கக்கூடிய எக்கானமி பொருளாதாரம், இங்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம், இங்கு இருக்கக்கூடிய கலை இலக்கியங்கள், வேதம், ராமாயணம், பாரதம், இன்னும் பல இலக்கியங்கள், இவைகளை எல்லாவற்றையும் கண்டு பிரமிச்சான், ஆடி போனான். ஆடி போகும்பொழுது அவனால் ஒரு விஷயம் நம்ப முடியல. நம்மளை தவிர வேற ஒரு இனத்துக்கும் இவ்வாறெல்லாம் உருவாக்குறதுக்கான எபிலிட்டி இருக்குமா, உண்டா என்று ஆடிப்போனான். அப்போ நிச்சயமாக இவர்கள் வேற இனமாக இருக்காது, நமது இனத்தை சேர்ந்தவர்கள் தான். நாம் இந்தியாவுக்கு இப்போ முதல் முறை வரல,
பல வருடங்கள் முன்னாடி, பல நூற்றாண்டுகள் அல்லது பல்லாயிரம் வருடம் முன்னாடி நாம் இந்த இந்தியாவுக்கு நம்முடைய மூதாதையர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆரியன்னு பெயர். அவர்கள்தான் வேதம், ராமாயணம், பாரதம் எல்லாம் இந்தியாவுக்கு கொடுத்து இந்திய மக்களை பண்படுத்தினார்கள் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தான். நம்முடைய வேதங்கள், ராமாயணம், பாரதம் இதெல்லாம் பார்த்து பிரமிச்சு போய் அதோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டான்னா அதுக்கு ஆட்பட்டாங்கிறது இல்லை, இதுவும் தன்னினத்தை சேர்ந்தது அப்படின்னு கொண்டாடினான். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, R.T.H. கிரிஃபித் இவர் தான் முதல்ல ஆங்கிலத்தில் ராமாயணம் முழுவதும் மொழிபெயர்த்தார். அதுக்கு முன்னாடியே வேறு சில வெஸ்டர்ன் லாங்குவேஜஸ்லாம் ராமாயணம் வந்தாச்சு. லாட்டினில் வந்தாச்சு, இட்டாலியன் லாங்குவேஜில் வந்தாச்சு. இவர் இங்கிலீஷில் மொழிபெயர்த்தார் முழு ராமாயணத்தையும். அவர் அந்த ராமாயணத்துடைய ப்ரிஃபேஸில் சொல்லுவதை பாருங்கோ. ஆஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த வேதா, த சான்ஸ்கிரிட் இஸ் த மோஸ்ட் ஏன்ஷியன்ட் டைப் ஆஃப் த இங்கிலீஷ் ஆஃப் த ப்ரெசன்ட் டே. Sanskrit and English are but varieties of one and the same language. So its thoughts and feelings contain in reality the first roots and gems of that intellectual growth, which by an unbroken chain connects our own generation with the ancestors of the Aryan race. These men were the true ancestors of our race, and the Veda is the oldest book we have to study, the first beginnings of our language, and of all that is embodied in our language. We are by nature Aryan. இவ்வாறு இந்த வேதிக் கல்ச்சரோட தன்னை இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவார், ரொமான்டிசைஸ் பண்ணிட்டான். இப்போ நான் சொல்கிறதுக்கு அர்த்தம் சொல்லணும்னா, வேதத்தினுடைய பாஷை சம்ஸ்கிருதம், இது ஆங்கிலத்தினுடைய ஒரு பழைய வடிவம். ஆங்கிலமும் சம்ஸ்கிருதமும் ஒரே பாஷையினுடைய வெரைட்டி தான்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய சிந்தனைகள், ஃபீலிங்ஸ். இங்கே சம்ஸ்கிருத இலக்கியங்களில் நம்முடைய ரூட்ஸ் இருக்குது, நம்முடைய ஜெம்ஸ் இருக்குது, செல்வங்கள் இருக்கின்றன. நம்முடைய மூதாதையர்கள் அவர்கள் இந்த ஆரியன் ரேஸ் என்கிறதோட கனெக்ட் ஆனவர்கள் என்றெல்லாம் கூறுகிறார் கிரிஃபித். இது ரொம்ப கிளியர். கிரிஃபித் வேதிக் கல்ச்சரோட தன்னை ரொமான்டிசைஸ் பண்ணுகிறார். வெள்ளக்கார இனம் உலகத்திலேயே உயர்ந்த இனம் என்கின்ற எண்ணம். வைதிக கலாச்சாரம்னா வேதிக் கல்ச்சர், அதில் இருக்கக்கூடிய ராமாயணம், பாரதம் முதலியவைகள் இதெல்லாம் ரொம்ப வசதிங்கிறதையும் மறுக்க முடியல. அப்போது நம் இனம் இருக்க, இதனுடைய மூதாதையர்கள் தான் ராமாயணம், பாரதம் எல்லாத்தையும் ஏற்படுத்தியவர்கள் என்று இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டான். நம்ம இப்போ எப்படி டாமினேட் பண்ணி இந்திய நாட்டை பண்படுத்துகிறோமோ, அது மாதிரி லாங் பேக் இந்தியாவை டாமினேட் பண்ணி நம்முடைய மூதாதையர்கள் பண்படுத்தினார்கள். அவர்கள் டாமினேட் பண்ணதுனால தான் இந்தியா பண்பட்டது என்கிற ஒரு நெரேட்டிவை செட் பண்ணான். அதாவது தமிழகத்தில் இலக்கியங்கள்லாம் இருக்கே, தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள், சங்க மருவிய இலக்கியங்கள் இதெல்லாம் இருக்கே என்று கேட்டால், இதுலேயும் என்ன இருக்கு? இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க வேதத்தில், இதிகாசத்தில், புராணத்தில் உள்ள கர்மா தியரி, அதுக்கப்புறம் தெய்வங்கள், தெய்வ வழிபாடுகள், கோவில்கள், வேள்விகள், மேலும் நட்சத்திரம், நாள் நட்சத்திரம் பார்க்கறது,
இதெல்லாம் சங்க இலக்கியத்திலையும் இருக்குது, சங்க மருவிய காலத்திலையும் இருக்குது, தொல்காப்பியத்திலையும் இருக்குது. ஆக ஒன்றே தான் இருக்குது. வேதம் ராமாயணம் பாரதத்தில் இருக்கிறது தான் இதில் இருக்குது, தொல்காப்பியம் சங்க இலக்கியத்தில். சங்க இலக்கியத்தில் தொல்காப்பியத்தில் இருக்கிறது தான் வேதம் ராமாயணம் பாரதத்தில் இருக்குது. இது ஒன்றே தான் இருக்குது. அதனால மொத்தம் இது அத்தனையுமே ஆரியர்கள் படையெடுத்து வந்த பிறகு படைக்கப்பட்டன என்றும், சங்க இலக்கியத்தில் உள்ள ஒரு சில பாடல்களை தவிர மீதி பரிபாடல் முதலிய சங்க இலக்கியங்கள், மேலும் சங்க மருவிய காலத்து இலக்கியங்கள், மேலும் தொல்காப்பியம், இது எல்லாமே ஆரியர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸினால திராவிடர்கள் இயற்றப்பட்டது என்று ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணான். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தேன்னா, திராவிடர்களுக்கு என்று ஒரு பண்பாடோ, திராவிடர்களுக்கு என்று ஒரு ரிச்சான இலக்கியங்களோ, ரிச்சான வழிமுறைகளோ, நெறிமுறைகளோ எதுவுமே கிடையாது. ஆரியர்கள் படையெடுத்து வந்து சொல்லிக் கொடுத்ததை தான் இவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு அப்பியரன்ஸ் வரும். பாயிண்ட் நம்பர் 1. அல்லது வேற விதமான அப்பியரன்ஸ் வரும். 2வது பாயிண்ட்டு, ஆரியர்கள் படையெடுத்து வந்து இவர்களிடம் இருந்த வழிபாடுகள், இவர்களிடம் இருந்த நம்பிக்கைகள், இது எல்லாத்தையும் ஒழித்து கட்டிவிட்டார்கள் என்கின்ற ஒரு ஒழித்து கட்டி தன்னுடைய வழிமுறைகளை திணித்தார்கள் என்ற, அவர்களுக்கு திராவிடர்களுக்கு முன்பு ரொம்ப பெரிய உயர்ந்த பண்பாடெல்லாம் இருந்தது, அதெல்லாம் அழிந்து போய்விட்டது. ஆரியர்கள் வந்து அழித்து விட்டு அவர்களுடைய பண்பாட்டை திணித்து விட்டார்கள், திணித்து விட்டார்கள்ங்கிற ஒரு புரிதல் வரும், ஒரு சிந்தனை வரும். எப்படியா இருந்தாலுமே இங்கு திராவிடர்கள் ஒன்றுமே இல்லாத இருந்தார்கள். ஆரியர்கள் வந்து திணித்தார்கள், ஆரியர்கள் வந்து பண்படுத்தினார்கள். அல்லது திராவிடர்கள் ஒட்டுமொத்தமாக தன்னிடத்தில் இருந்தது எல்லாத்தையுமே ஆரியர்களிடத்தில் கொடுத்து, ஆரியர்களுடைய மூட நம்பிக்கைக்கு தன்னை விற்று, தன்னை கொடுத்து, ஒட்டுமொத்தமாக ஆரியர்களிடத்தில் ஏமாந்து திராவிடர்கள் நின்றார்கள். இவ்வளவுதான் இங்கு திராவிடர்கள் என்று சொல்லப்படுகின்ற தென்னிந்தியர்களுடைய மூதாதையர்களை பற்றி இன்றைய தினம் தென்னிந்திய சிறுவர்கள் வரலாற்றில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக அமைகிறது என்கிறதை பார்க்கிறோம். இதுதான் நெரேட்டிவ், செட் பண்ணப்பட்ட நெரேட்டிவ். தன்னுடைய ஆன்சிஸ்டர்ஸை பற்றி இவர்களுக்கு சொல்லிக்க என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லாத இருந்தார்கள் எங்களுடைய மூதாதையர்கள், ஆரியர்கள் வந்து பண்படுத்தினார்கள். அல்லது எங்கள் மூதாதையர்கள் வந்து ரொம்ப கல்ச்சர்டாக இருந்தார்கள், பண்பட்டு இருந்தார்கள். ஆரியர்கள் வந்து இவர்களுடைய பண்பாடு எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக அழித்து, திராவிடர்களும் மொத்தமாக மூடர்களாய் ஆரியர்களிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு ஆரியர்களுடைய மூடநம்பிக்கைகளுக்கு விக்டிமானார்கள், ஆளானார்கள். இவ்வளவுதான் திராவிடர்களை பற்றி தேரும். அதனால் திராவிடனும் தான் திராவிடன் என்று தலை நிமிர்ந்து நிற்பதற்கில்லை. ஆரியர்களும் மந்தேரிகள் இங்கு படையெடுத்தவர்கள். இவ்வாறாக இந்த மொத்தமாக இந்தியாவினுடைய பண்பாடு அத்தனையும் அழித்து விடுவதற்கான சதி ஆரிய திராவிட பாகுபாடு என்கிறது. இப்படிப்பட்ட சதியாக அருமையாக வெள்ளையர்களால் தீட்டப்பட்டது. இட் இஸ் அ பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜி. அதில் இன்னொரு விஷயம் என்ன என்று கேட்டால், ஆரிய திராவிட பாகுபாடு என்கிறது வெள்ளையர்கள் உலகனைத்திலும் எங்கு அலைந்தாலும் அங்கு டிவைட் அண்ட் ரூல் பாலிசி கொண்டு வருவார்கள், நாட்டை பிரித்தாளும் கொள்கை. இவ்வாறு இங்கும் நாட்டை பிரித்தாண்டனர். அதற்கு பலவேறு விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் உருவாக்கினர். அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இந்த ஆரிய திராவிட பாகுபாடு என்கிறது அமைகிறது. பிரித்தாளுவதற்கு சௌகரியமாக இருக்கும். இதில் ஆரியன்னா யாரு, திராவிடன்னா யாரு, அதெல்லாம் பெரிய கதை. சில சமயம் பார்ப்பனர்கள் ஆரியர்களாக இருப்பார்கள், மற்றவர்கள் எல்லாருமே திராவிடர்கள்.
சில சமயம் பிராமணனும் சத்திரியனும் ஆரியன், மற்றவன் எல்லாம் திராவிடன். சில சமயம் வந்து ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விதமாக இருக்கும். வட இந்தியர்கள் ஆரியர்கள், தென்னிந்தியர்கள் திராவிடர்கள், அப்புறம் இன்னும் சில சமயம் இந்துக்கள் ஆரியர்கள், மற்றவர்கள்லாம் வந்து திராவிடர்கள். இது மாதிரி மனம் போன போக்குக்கு இந்த ஒரு விஷயத்தை விளக்கங்கள் அளிச்சுண்டு அப்பப்போ இவர்கள் காலங்காலமாக இனி சண்டை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிரில்லியண்ட்டான ஸ்ட்ராட்டஜி. இவர்கள் எழவே கூடாது, நம்ம இந்த நாட்டை விட்டுட்டு போனாலும் இவர்கள் இதையே கட்டிண்டு அழுது ஒருத்தனுக்கு வந்து அடிச்சுட்டு சாகணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இதை வெள்ளையர்கள் நிறைவேற்றினார்கள். மேலும் இந்த திராவிடனுமே இங்கே வந்தவன் தான். ஆரியன் வந்தேரி, அதுக்கு முன்னாடி திராவிடம் வந்தேரி. ஏன்னா அதில் 2 விஷயம் இருக்கு. ஒன்று, எல்லாருமே ஈடன் கார்டன்லேருந்து தான் வரணும். இங்கே அதாவது உலகம் முழுக்கக்கூடிய எல்லா மனித இனமுமே வந்து அடிப்படையில் ஈடன் கார்டன்லேருந்து தான் வரணும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு 200 வருடம் முன்னாடி பரங்கியர்கள் இருந்தார்கள். அதனால இது மாதிரியான ஒரு சமாச்சாரம். ஆரியனோ திராவிடனோ எவனா இருந்தாலும் இந்தியாவில் வந்தவன் தானே தவிர பிறந்தவன் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஈடன் கார்டன் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது இன்னி வரைக்கும். அங்கிருந்து வந்தவர்கள் இவர்கள். அது ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, எல்லாரையுமே ஒட்டுமொத்தமாக வந்தவர்கள்னு சொல்லியாச்சுன்னா திராவிடம் முதல்ல வந்தான், அப்புறம் அவனை அமுக்கி பண்படுத்துறதுக்கு அவன் ஆரியம் வந்தான், அப்புறம் இவன் மொத்தத்துக்கு ஆரியம் திராவிடம் எல்லாரையுமே அமுக்கி டாமினேட் பண்ணி பண்படுத்துறதுக்கு இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னு தான் வந்து ஆள்றதுக்கு, தான் வந்தேரியா இங்கே வந்ததுக்கு எல்லா விதமான ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கலாங்கிறதுக்காக இந்த ஒரு பிரில்லியண்டான ஸ்ட்ராட்டஜியானது அமைக்கப்பட்டது. இதெல்லாம் தான் இன்னைக்கு ஹிஸ்ட்ரின்னு படிக்கிறோம். இது நடந்தது இப்போ கிமு 1500. அந்த டைங்களில் தான் இந்த ரிக்வேதம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, ஏதோ ஒன்று, அதெல்லாம் எழுதப்பட்டது. எழுத்து வராத காலம். அதெல்லாம் எப்படி நொமேட்ஸ் வந்து இப்படிலாம் நெட்ரு பண்ணான்னு தெரில. 10,586 இருக்கு. ஆனால் நொமாட்ஸ் நெட்ரு பண்ணா அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். 10,586 இருக்கு. நெட்ரு பண்ணி கொண்டு வந்தால் அவ்வளோ நெட்ரு பண்ணுறதுக்கு 9 வருஷ கால குருகுல வாசங்கள்லாம் தேவைப்படும். அதெல்லாம் எங்கே இருந்தால் இந்த நொமேட்ஸு எப்படி நெட்ரு பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் கேட்க முடியாது. என்ன வெள்ளைக்காரன் சொன்னது, எந்த லாஜிக்குமே கூடாது. புரியுறதோ? எந்த லாஜிக்கும் கூடாது. மேக்சிமம் இல்லாஜிக்கலாக ஏதாவது பிளாபர் பண்ணால் அதுக்கு ஹிஸ்ட்ரின்னு பேர், அதாவது வெள்ளைக்காரன் ஹிஸ்ட்ரின்னு பேர். இப்போ 1500 ரிக்வேதம் வந்திருந்தது அப்படின்னா அப்படி வச்சுக்கலாம். 1500 நம்ம வைக்கிறது தான். 1500 ரிக்வேதம். அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு 400-500 வருஷம், 900 BCE, 900 BCEக்குள்ள மற்ற வேதங்கள்லாம் வந்திருக்கும். இது எஜுர்வேதம், சாமவேதம் தான் லாஸ்ட்டாக வந்தது, 900 BCE. அதுக்கப்புறம் 900 BCEலேருந்து 600 BCE அதுக்குள்ள அந்த வேதத்தினுடைய பிராமணங்கள்லாம் வந்திருக்கும். பிராமணங்கள்னு சில டெக்ஸ்ட், சமிதிக்கு ஆன்சிலரி. அப்புறம் அதர்வண வேதமும் வந்திருக்கும். பாக்கி என்ன காலம் பாக்கி இருக்கு? அலெக்சாண்டர் 325 வந்துடுறார். 600லேருந்து, அதாவது 600லேருந்து 325ங்கிறதுக்கு இடையில தான் அலெக்சாண்டருக்கு முன்னாடி இருந்த எல்லா புக்ஸும் வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை மைண்டில் செட் பண்ணிண்டு, இந்த மொத்த இதை ஃப்ரேம் ஒர்க்கை மைண்டில் செட் பண்ணிண்டு அது மாதிரியாக இண்டிபெண்ட்டாக உட்காந்துட்டு ஆயுர்வேதம், இந்த காந்தர்வம், சில்பசாஸ்திரம், அப்புறம் இது அது பதஞ்சலி, பாணினி, சாங்கியம், பௌத்தம், ஜெயினம் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணும்போது அவாவா தனித்தனியாக இந்த கன்க்ளூஷன் என்னென்ன, அதாவது கிமு 600க்கு அப்புறம் கிமு 325க்கு முன்னாடி எல்லாத்தையும் கொண்டு வரணுங்கும் பொழுது அவளுக்கு ரொம்ப சேஃபான பிளேஸ் எதுன்னா 500 BCE, கிமு 500. கிமு 500ல் ஆயிரக்கணக்கான புஸ்தகங்களை
அந்த டயத்தில் வந்ததுன்னு சொல்லி டம்ப் பண்ணி இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியையே குரோனாலஜியையே போடாமல் இந்தியாவினுடைய மொத்த ஹிஸ்ட்ரியையும் கிமு 500 டம்ப் பண்ணி, அவனுக்கு உலகம் உண்டானது 600 வருஷமாக தான் அல்லது 6000 வருஷமாக தான் 4000 வருஷமாக தாங்கிறதுக்குள்ள உலகத்தில் உள்ள எல்லா சிவிலைசேஷனையும் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மூட நம்பிக்கையில் உலகம் 6000 வருஷமாக தான் இருக்குது, அதுக்குள்ளே எல்லா சிவிலைசேஷனும் வந்துடணுங்கிற ஒரு மூட நம்பிக்கையில் திராவிடர்கள் இந்தியாவில் குடியேறினவர்கள், அடுத்தது ஆரியர்கள், இவர்கள்லாம் வந்தேரிகள், முதல் வந்தேரிகள் திராவிடர்கள் அப்படிங்கிற கதையெல்லாம் கட்டி மித்தெல்லாம் ஹிஸ்ட்ரியாக இருக்கக்கூடிய ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் வெறும் கிமு 500 தான்னு அதெல்லாம் மித்தாக்கி, இது மாதிரியான இது எல்லாத்தையுமே மொத்தத்துக்கு எவ்வளோ பெரிய ஹிஸ்டாரிக்கல் காலம் குரோனாலஜி இந்தியாவில் உண்டு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கிமு 500 டம்ப் பண்ணி ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே மித்தாக்கி இது மாதிரியான ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சவன் வெள்ளக்காரன். இந்த குற்றத்துக்கு அவனை இது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அது இந்தியன் ஹிஸ்ட்ரியை இது மாதிரி கன்காட் பண்ணது, டெய்லர் பண்ணதுன்னு அது நம்முடைய சிலபஸில் பல இடங்களில் திணிக்கப்பட்ட விஷயம். இந்த காரணங்களால் தான் வால்மீகி ராமாயணத்துக்கு கிமு 500 அப்படிங்கிற வருடங்கள் செட் பண்ணப்பட்டது. இது கிமு 500 கதையை சொல்லிட்டேன். வேற என்ன இருக்கலாம் ராமாயணத்தினுடைய காலம்ங்கிறது? வேற என்ன இருக்கலாம்? நீங்க கிமு 500ன்னு வச்சுட்டாலே வால்மீகி ராமாயணத்தினுடைய டேட்டா ரொம்ப கீழே கொண்டு வந்துவிடணும் அப்படின்னு ரொம்ப சிரமப்பட்டு நீங்கள் கிமு 500ன்னு கொண்டு வந்தாலே வால்மீகி ராமாயணம்ங்கிறது வெள்ளக்காரனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழைய இலக்கியம். கிமு 500ங்கிறதே ரொம்ப பழைய இலக்கியம். நீங்கள் கிமு 500ன்னு வச்சுட்டாலே இன்னைக்கு இருக்கிற அத்தனை ராமாயணங்களையும் விட தி ஓல்டஸ்ட் வால்மீகி ராமாயணம் அப்படிங்கிற லெவலை அடையும். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய பௌமச்சரியா தான் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ராமாயணம் வால்மீகி ராமாயணத்துக்கு அப்புறம். மற்றதெல்லாம் சும்மா சின்னதாக ஏதோ துணுக்கு. ரகுவம்சத்தில் ஒரு 4 சர்க்கம் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். வால்மீகி ராமாயணத்துக்கு அடுத்தபடியான ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ராமாயணங்கிறது பௌமச்சரியா தான். அதுக்கு அடுத்த ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ராமாயணங்கிறது கம்பன் தான். அதுக்கப்புறம் நிறைய ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ராமாயணங்கள் வர ஆரம்பிச்சது. ரங்கநாத ராமாயணம், அசாமி மாதவகந்தலி ராமாயணம், இதெல்லாம் வர ஆரம்பிச்சது. எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னா, பௌமச்சரியா அப்படிங்கிற ராமாயணம் இருக்கே, அந்த ராமாயணத்துக்கும் வெள்ளக்காரன் கொடுத்த வால்மீகி ராமாயணத்துக்கும் உள்ள டேட்டுக்கே நடுவில் ஒரு 800 வருஷ கேப் இருக்குமா? பௌமச்சரியா என்ன டேட்டுப்பா? நேற்று யாரோ லெக்சரில் சொன்னா, எடுத்து பார்க்கணும். மைத்திலி இருக்காளா? 3rd செஞ்சுரியா? அதான் 800 வருஷம். நான் சொல்கிறது ரைட்டு தான் நினைக்கிறேன். பௌமச்சரியாக்கும் வால்மீகி ராமாயணத்துக்குமே வெள்ளக்காரன் சொன்ன டேட்டே 800 வருஷம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தேன்னா கம்பன் 9ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்க. நான் 12 எடுத்துக்கிறது இல்லை. கம்பனுடைய 9ஆம் நூற்றாண்டு கதைக்கு, அதாவது கணக்குக்கு, வால்மீகிக்கும் கம்பனுக்கும் நடுவில் உள்ள கேப்பு எவ்வளோப்பா? 1400. சரி, 1400. கம்பனுக்கும் நமக்கும் உள்ள கணக்கு கேப்பை விட பெருசு இது இல்லையா? கம்பனுக்கும் நமக்கும் ஒரு எந்த டைம் கேப் இருக்கோ அதை விட பெருசு கம்பனுக்கும் வால்மீகிக்கும் உள்ள டைம் கேப். அது மாதிரி என்ன ராமாயணங்கள் கம்பனே அப்படிதாங்கும் பொழுது அதுக்கப்புறம் தான் எல்லாமே உங்களுக்கு. இன்னைக்கு லோக பிரசித்தமாக இருக்கக்கூடிய ராம்சரித்த மானஸாக இருக்கட்டும், அல்லது ராம்சரித்த மானஸுக்கு அப்புறம் வந்தது தான் பெரும்பாலான ராம்சரித்த மானஸுக்கு முன்னாடி வந்தது தான் பெரும்பாலான ராமாயணங்கள். கிருத்திவாச ராமாயண், ஜெக்மோகன் ராமாயண், அப்புறம் மாதவகந்தலி ராமாயண், ரங்கநாத ராமாயண், எல்லாமே. இது எல்லாத்துக்குமே வால்மீகியோட இருக்கிற டைம் கேப்புங்கிறது, அதான் சொல்லிட்டேனே,
இதுலேயே ஓல்டஸ்ட்டு பௌமச்சரியாக்கே 800 வருஷம் கேப் இருந்ததுன்னா மற்றதெல்லாம் பற்றி கேட்கவே வேண்டாம். 800 வருஷம் கேப் எங்கே இருக்குது? நான் சொல்கிற டைம் ஃப்ரேமில் இல்லை. வெள்ளக்காரன் வால்மீகி ராமாயணத்துக்கு ரொம்ப கம்மியான டேட் போட்டு ரொம்ப ரீசெண்டான புக்கு அது அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக என்ன டேட்டு போட்டிருக்கானோ கிமு 500ன்னு அந்த டேட்டுக்கு பௌமச்சரியா 800 வருஷம் கேப். அந்த டேட்டுக்கு கம்பராமாயணம் 1100-400 வருஷம் கேப். அப்படிங்கும் பொழுது வால்மீகியினுடைய டேட்டு எவ்வளவு பிரதானங்கிறது பாருங்கோ. வால்மீகி ராமரோட காலத்திலேயே இருந்தார் அப்படின்னு நம்மளாம் சொல்கிறோம். அதுக்கு வால்மீகி ராமாயணமே பிரமாணம். ஒரு காலம் அதை ஏற்றுக்க முடியலையா, வேற ஒரு விஷயத்தை ஏற்றுண்டே தான் ஆகணும். என்னென்ன, இன்னைக்கு ராமாயணம் எழுதினவாழ்லையே முதல் பர்சன் வால்மீகி அப்படிங்கிறத. ஏன்னா மற்றவா எல்லாருமே வால்மீகியை பற்றி பேசுகிறா, வால்மீகிட்ட தான் சரித்திரத்தை எடுத்துட்டேன்னு சொல்கிறா. வால்மீகியோ ராமகதைக்கு தனக்கு சோர்ஸ்ன்னு வேற எதையுமே அவர் அக்னாலேஜ் பண்ணலை, தனக்கு மூலம்னு எதையுமே சொல்லிக்கல. வால்மீகி ராமாயணத்துக்கு முற்பட்ட இலக்கியம் எதுவும் ராமகதையை சொல்றதும் நமக்கு இல்லை. சில அனுமானங்கள் ஏதோ பண்றா, வால்மீகிக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருப்பாளோன்னு சில ரொம்ப கம்மியான சில அறிஞர்கள் அது மாதிரி அனுமானம் பண்றாளே தவிர, ஆனால் யதார்த்தம் வால்மீகி ராமாயணத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் ஒரு இலக்கியம் அது மாதிரி ராமகதைக்கு அப்படின்னு கிடைக்கல. வேதத்தில் உள்ள சில மந்திரங்களை எடுத்து அதை ட்விஸ்ட் பண்ணி இதுதான் ராமகதை அப்படின்னு அர்த்தம் சொல்கிற வழக்கமும் உண்டு. மந்திர ராமாயணம் அப்படின்னு ஒரு புஸ்தகமே போட்டிருக்கா. அதெல்லாம் அவளுடைய வித்வத்தை தவிர வேத விவக்ஷா இல்லை. அதெல்லாம் அப்படி பார்க்கும்பொழுது வால்மீகி தான் ராமாயணத்துக்கு முதல் சோர்ஸ் என்கிறது திண்ணமாகிறது.